இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ லக்ஷ்மி செஞ்ச காரியத்தினால உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தா உங்களை பத்தி என்ன நினைப்பாங்கக்கா? சும்மா இருங்க மாம். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் மரியாதை போறதோ இல்ல பிரஸ்டேஜ் குறையறதோலாம் நடக்காதுமா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க பெரியம்மா. டெக்கரேஷன்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுல்ல. வேற ஏதாவது சின்ன சின்ன வேலை இருந்தா அதை நானும் சஞ்சனாவும் பாத்துக்கிறோம். நீங்க பாத்துக்குவீங்கடா. ஆனா அது யாரோட வேலை? அதெல்லாம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டது யாரு? ஒருத்தங்க கிட்ட இந்த வேலையை செய்யறோம்னு நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்னா அது வரைக்கும் நம்ம தூங்கவே கூடாது. அது பெர்ஃபெக்ட்டா வர வரைக்கும் இன்னொரு வேலையில நம்ம கை வைக்கவே கூடாது. ஆனா லக்ஷ்மி கொஞ்சம் கூட பொறுப்பில்லாதவளா நடந்துக்கிறா. ச்சே. சித்தி, ம், இந்த வாய்ப்பையும் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அப்படித்தான் யூஸ் பண்ணிக்கணும் ஹன்சிகா. அப்பதான் லக்ஷ்மிய அக்கா பார்வையில கெட்டவளாக்க முடியும். ம். யாருக்கிட்டையும் சொல்லாம லக்ஷ்மி வெளியில போகவே மாட்டாளே. ஆனா இன்னைக்கு மட்டும் சொல்லாம போயிட்டா. போனா போகட்டும். இப்பதான் உங்களுக்கு டேப்லெட்ஸ்லாம் ஞாபகம் வருமா? லக்ஷ்மி லக்ஷ்மின்னு 10 வாட்டி கூப்பிடணுமா? இங்க இருக்கிற எல்லாருமே தான் கேட்டுட்டு இருக்காங்க. நீ ஏன்டா என் மேல கோவப்படுற? எல்லாரும் ஒரே நேரத்துல வந்து லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கூப்பிட்டு இப்ப பெரியம்மா முன்னாடி லக்ஷ்மி அண்ணியோடைய மானத்தையே வாங்கிட்டீங்க. இப்ப சந்தோஷமா? கடவுளே, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டு கடவுளே. இந்த மித்ரன் எப்படி இங்க வந்தான்? லக்ஷ்மி இங்க இருக்கிற விஷயம் இவனுக்கு எப்படி தெரியும்? டேய், அவன் கைய கால உடைங்கடா. சரிங்கண்ணா. டேய், அங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வாடா போய் தடுக்கலாம். டேய், நம்ம போனா நம்மளையும் சேர்த்து அடிப்பானுங்கடா. ஏய்! இதுக்கு முன்னாடி நான் உனக்கு பண்ணது பத்தலையாடா? அப்படி அப்படி இருந்தும் நீ திருந்தவே இல்ல. நீ திருந்தணும்னா இப்படி இப்படி சொன்னாதான் கேப்ப. அவர் எப்படி இங்க வந்தாரு? அவருக்கு நான் இங்க இருக்க விஷயம் எப்படி தெரிஞ்சது? மாமா, லக்ஷ்மி, எங்க? நானே உனக்கு ஒண்ணும் ஆகலைல. ஏன் போன்ல இருந்தா? இதோ இந்த போன்ல இருந்துதான். அக்கா, நீ இங்க வந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா? தெரியாது நானி, நான் சொல்லல. ஏன்க்கா மாமா கிட்ட சொல்லாம வந்த? சொல்லிருந்தா அவரே வந்து காப்பாத்திருப்பாரு. இல்ல நானி, நான் யார்கிட்டயாவது சொன்னா உன்னை கொன்னுடுவேன்னு அந்த ஜெகதீஷ் என்ன மிரட்டினா. அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லாம நான் தனியா கிளம்பி வந்துட்டேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நம்ம தான் இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போய் ஆகணும். அம்மா லக்ஷ்மி, நீ எங்கம்மா போயிட்ட? நீ காணோன்னு வீட்ல எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அது வந்து மாமா, அது ஒண்ணு இல்ல டாட். நானே வீட்ல தனியா இருந்தான். இந்த ஃபங்க்ஷனுக்கு அவனும் வந்தா நல்லா இருக்கும்னு நானும் லக்ஷ்மி அவனை கூட்டிட்டு வரதுக்காக போனோம். லக்ஷ்மி, நடந்த விஷயத்த வீட்ல சொல்ல வேண்டாம். தெரிஞ்சா பதறிடுவாங்க. ஆனா அத்தைக்கு அப்புறமா இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்கங்க.
ஏன் என்கிட்ட உண்மையை மறைச்சேன்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்காக இப்ப சொன்னா வீட்ல எல்லாருமே பதறி போயிருவாங்க. செலிப்ரேஷன் மூடே போயிரும். அதனால அப்புறம் சொல்லிக்கலாம், ஓகேவா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. வர உறவினர்களுக்கும் என்னுடைய தோழிகளுக்கும் ஒரு சின்ன குறை ஏற்பட்டாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்க. இங்க பாரு லக்ஷ்மி, நீ கிராமத்துல இருந்து வந்தவ. இதெல்லாம் உன்னால செய்ய முடியாதுன்னு நான் தான் சொன்னேன்ல. நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கனா சிட்டில இருந்து வந்திருக்கனான்றது முக்கியம் இல்ல மனிஷா. செய்யற வேலைய நம்ம எவ்வளவு ஆர்வத்தோட செய்யறோன்றதுதான் முக்கியம். ஆஹா, நீ எவ்ளோ ஆர்வத்தோட செஞ்சியோ எல்லாம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அத்தை, ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. அந்த தப்ப நான் சரி செஞ்சிடுறேன். எப்போ? வரப்போற வருஷத்துலயா? 1 மணி நேரம் டைம் இருக்குல்ல அத்தை. இருந்தா அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிடுவீங்க? காலையில இருந்து செய்ய ஆரம்பிச்சதே இவ்ளோ நேரம் ஆச்சு. இப்ப ஆரம்பிச்சு என்ன பண்ண முடியும்? நான் ஏதாவது ஒண்ணு பண்றேன். திரும்பவும் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கண்டிப்பா நான் செய்யறேன். நடக்கிற காரியமா இருந்தா சொல்லு லக்ஷ்மி. இப்படி நான் உள்ளங்கையில சொர்க்கத்தை காட்டுவேங்கிற வேலைலாம் காட்டாத. அதான் 1 மணி நேரம் டைம் கேக்குறாள் அரவிந்தா, கொடுத்தாதான் என்ன? அதான் அவ்வளோ கேக்குறாள்ல, அவளுக்கு இன்னொரு வாய்ப்பு தான் கூட. வரவங்க முன்னாடி எப்படியும் அவமானப்பட்டு தான் நிக்க போறோம். அது எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்ல. பாப்போம் இன்னும் 1 மணி நேரத்துல இவ என்ன செய்யறான்னு.